ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2012 ஒரு அமெரிக்கன் ஹாரர் படமாக ரிலீஸ் ஆன தி கலெக்ஷன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பணக்கார வீட்டு பெண்ணான கதாநாயகி, அவங்க ஒரு சைக்கோ கொலைகாரனால கடத்தப்படுறாங்க. அதே சைக்கோ கொலைகாரன் கிட்ட இருந்து உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு ஓடி வர்ற கதாநாயகன் கிட்ட நீங்க எங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்கன்னு அந்த ஸ்பாட்டை மட்டும் சொல்லுங்க, அந்த பொண்ணை நாங்க காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வருது. இதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். 2009 த கலெக்டர் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆன ஒரு படத்துடைய சீக்குவலாகத்தான் 2012 இந்த படம் த கலெக்ஷன் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்த அவ்வளவு பேத்துக்குமே தெரியும், படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு சைக்கோ கொலைகாரன் ஒருத்தன் இருப்பான், அவன் கடைசியில ஹீரோவை கடத்திட்டு போயிடுவான். இதுல தான் அந்த படம் முடியும். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். எலினா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணக்காரருடைய பொண்ணு. அவங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பப்பு பார் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனா இவங்களோட பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணோட ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுல ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. கோபத்துல ஒரு சின்ன கைகலப்பே ஆகி போயிடுது. இதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகி போறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக இருக்கிற அமைதியா இருக்க ஒரு ரூம் அங்க போறாங்க. அங்க போனா ஒரு சின்ன பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள யாரோ அடைக்கப்பட்டிருக்காங்க. உள்ள இருந்து தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோயின் யாரு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா முதல் பார்ட்டில் கடத்தப்பட்ட நம்ம படத்துடைய ஹீரோ தான் இந்த பொட்டிக்குள்ள இப்ப உயிருக்கு போற நிலைமையில ரத்த கலோபரமா இருக்காரு. அவர் வெளியே வந்து விழுகிறாரு பொட்டியை விட்டு. ஹீரோயின் சரி அவரை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்திலேயே அங்க அந்த பார்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி பாட்டை போட்டு ஆடிட்டு இருந்தாங்களே, அவ்வளவு பேருமே அதே சைக்கோ கொலைகாரனால கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இப்போ இந்த இடத்துல உயிரோட இருக்கிறதே ரெண்டே பேர் தான் மிச்சம். ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு இந்த ஹீரோயின். ஹீரோ அவனை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சனால, யார் அந்த சைக்கோ கொலைகாரனை பத்தி தெரிஞ்சனால இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு நேரா ஒரு முதல் மாடிக்கு மேல இருந்து அங்கிருந்து ஜன்னலை உடைச்சிட்டு கீழே வந்து நேரா நிக்கிற ஒரு கார் மேல விழுந்து அங்கிருந்து உயிர் பொழைச்சி எந்திரிச்சு ஓடுறாரு. இந்த ஹீரோயின் பொண்ணு அங்க தனியா மாட்டிக்கிறது. எந்த பெட்டிக்குள்ள இருந்து ஹீரோ வெளியே வந்து விழுந்தாரோ அதே பெட்டிக்குள்ள அந்த ஹீரோயினை தூக்கி உள்ள அடைச்சு அங்க இருந்து கடத்திட்டு போறான் அந்த சைக்கோ கொலைகாரன். இப்ப கீழே விழுந்து எந்திரிச்சு போறாரு இல்லையா ஹீரோ, அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறாரு. அங்க போனா இவர் ஏற்கனவே தேடப்படுற குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் விலங்கெல்லாம் போட்டு தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட்டே நடக்குது. அப்ப லூசிலோ அப்படின்னு சொல்லி ஒரு நபரு, நான் சொன்னேன் இல்லையா ஹீரோயின் எலினா ஒரு பணக்கார பொண்ணு, அவர்கிட்ட வேலை பார்க்குற இன்னொரு நபர் இவரு அந்த பொண்ணு எப்படியாவது எங்களுக்கு கிடைக்கணும், நீ தான் அந்த சைக்கோ கொலைகாரன் இருந்து தப்பிச்சால, எந்த இடத்துல இருந்து தப்பிச்சேன்னு அந்த ஸ்பாட்டை மட்டும் காட்டினாவே போதும், அந்த பொண்ணை நாங்க காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஹீரோவுக்கு முதல்ல அது இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நீ இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு, இது வரைக்கும் உன் மேல என்னென்ன கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்க கண்ணுக்கு தெரியாம தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்ல போக, சரி ஓகே ஸ்பாட்டை தானே காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறாரு. கடைசியில் அந்த ஸ்பாட்டுக்கு போனா அது ஒரு அபேண்டனான ஹோட்டல். இந்த ஹோட்டல் தாங்க இருந்து நான் தப்பிச்சேன், அப்ப அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதோடு நிறுத்திருக்கலாம். இவர் சும்மா இல்லாம நம்ம ஹீரோ இந்த ஹோட்டலுக்குள்ள எக்கச்சக்கமான ட்ராப் இருக்கு, நீங்க எந்த இடத்துல கால் வச்சாலும் உங்க உயிர் அங்கேயே போகலாம், அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு இந்த லூசிலோட்ட. அடுத்த நிமிஷமே அந்த லூசிலோ ஒரு கன்னை தூக்கி இவர் முன்னாடி காமிச்சு மரியாதையா உள்ள போ, ஏன்னா இந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து உயிரோட வந்த ஒரே நபர் நீ தான், அதனால உனக்கு மட்டும்தான் இங்க என்னென்ன ட்ராப் எங்கெங்க இருக்கும் எப்படி தப்பிக்கணுங்கிறது தெரியும், அதனால நீ உள்ள போகிற, நீ தான் எங்களை கைட் பண்ற அப்படின்னு சும்மா வழிகாட்ட வந்தவர் திருப்பியும் உயிர் உழைக்கவே முடியாத அந்த சைக்கோ கொலைகாரன் கிட்ட மிகப்பெரிய போராட்டத்துல இறங்குறார். இதற்கப்புறம் என்ன நடந்தது, உள்ள போனவங்களாம் உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் சரி, இப்போ நான் பேசிட்டு இருக்க அந்த செகண்ட் பார்ட்லையும் சரி, ஜோ ஸ்டீவர்ட் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார். அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அருமையாகவே பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட். பொதுவாக இந்த சா சீரிஸ் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டுடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு செட்டை போட்டுருவாங்க. இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்கிறவன் எந்தெந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட் இருக்கும், என்னென்ன மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருப்பான், என்னென்ன மாதிரி ட்ராப் எல்லாம் வச்சிருப்பாங்கிறதெல்லாம் வச்சு ஒரு பக்காவான செட்டு ஒன்று போடுவாங்க. பொதுவாக நம்ம வாயில பேசும்போதோ இல்லை படம் பார்க்கும்போதோ ஓகேங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிடலாம்.
ஆனா உண்மையாக அந்த மாதிரி ஒரு செட்டை ரொம்ப நம்பக்கூடிய அளவுல ரெடி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் ஒரு அழகான ஒரு பெரிய செட்டு, எங்க பார்த்தாலும் கொடூரமாக இருக்கும் அந்த இடமே. அந்த அளவுக்கு நேர்த்தியான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மூணாவது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2009 வந்த அந்த கலெக்டருடைய 2வது பார்ட்டாக தான் இந்த படம் வந்தது. ஆனா அதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் நம்ம முதல் தடவையா பார்க்கும்போது அந்த படத்துடைய கதைக்களம் என்னன்னே நமக்கு தெரியாது. எதை நோக்கி இந்த கதை போகுதுங்கிற ஒரு பெரிய பரபரப்பு நமக்கு இருக்கும். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஹீரோ ஒரு வீட்டுல திருடுறதுக்காக இறங்குவார். அங்க ஆரம்பிக்கிற அந்த பரபரப்பு கிளைமேக்ஸ் ஷார்ட்ல எழுத்து போடுற வரைக்கும், என் கிரெடிட் போடுற வரைக்கும் நமக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கதை என்னன்னு தெரியாதனால. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இப்படி ஒரு சைக்கோ கொலைகாரன் இருக்கான், அவன் முன்னாடி போனாலே நம்ம தப்பிக்க முடியாதுங்கிற விஷயம்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படிங்கறனால சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாவே இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுத்து நடக்கும், அவன் இந்த மாதிரிலாம் அவ்வளவு லேசில் தப்பிச்சிட முடியாதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் நமக்கு வரும். அதனால பர்சனலாக எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டான கலெக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலெக்ஷனை விட. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதை விட முக்கியமாக லைட் ஹார்ட்டட் பீப்புள் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. படம் ஃபுல்லா ரத்தம் தெரிக்கக்கூடிய வகையில தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், சான்ஸே இல்லை சார் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த பார்ட்டை பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பரபரப்பு இல்லைனாலும் இந்த படமும் அந்த அளவுக்கு நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். பொழுது போகலன்னா நிச்சயமாக ஹாரர் த்ரில்லர் விரும்பிகள் எல்லாரும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.